இந்த வீடியோவை எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. மதுரையில் இருக்கக்கூடிய நாகமலை புதுக்கோட்டை அப்படின்ற ஒரு ஏரியாவில் வந்து 3 பேர் பெட்ரோல் பங்குக்கு பெட்ரோல் போடுற மாதிரி வராங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருக்கிற இந்த பட்டா கத்தியெல்லாம் காட்டி அங்கே பெட்ரோல் போடுறாரு இல்லையா, அவரை பயங்கரமாக ரவுடிசம்லாம் பண்ணி மிரட்டி அவர் நைட்டெல்லாம் நின்று கஷ்டப்பட்டு அந்த பெட்ரோல் பங்க்கில் சம்பாரித்த காசெல்லாம் பிடுங்கிட்டு தங்களை ஒரு ரவுடி மாதிரி நினச்சிக்கிட்டு அவனுங்கெல்லாம் அங்கேருந்து போயிடுறாங்க. போலீஸ் அதில் 2 பேரை அரெஸ்ட் பண்ணதாகவும் ஒருத்தர் வந்து தலைமறைவாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த வீடியோவில் எனக்கு பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போடக்கூடிய அந்த பையனோட நிலமை தான். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவன் நைட்டெல்லாம் நின்று பெட்ரோல் பங்க்கில் கண்முழிச்சு சம்பாரித்து அந்த காசை அவங்க திருடிட்டு போயிடுவாங்களோங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இவ்வளோ கத்தி வச்சுருக்காங்களே, யாராவது நம்மளை குத்திட்டாங்க அப்படின்னா நம்ம உயிருக்கே ஆபத்தாயிருன்ற பயம் ஒன்று இருக்கும். மூணாவது, ரொம்ப முக்கியமான விஷயம், அவன்கிட்ட பணம் இல்லை, அவன் குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் அவன் அந்த பெட்ரோல் பங்குக்கே வேலைக்கு வரான். இன்னைக்கு இவங்களில் யாராவது ஒருத்தர் அவனை குத்திட்டாங்க அப்படின்னா அவன் ஃபேமிலிக்கு யார் இருக்கா, அவனை பார்த்துக்கிறதுக்கு அவங்க ஃபினான்ஷியலாக எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஆனால் இந்த பட்டாக்கத்தியோட மிரட்டவனில் பார்க்குறப்ப கிளியராக தெரியுது, இவனுங்கனால இவனுக்கும் பிரோஜனம் இல்லை, இவங்க குடும்பத்துக்கும் பிரோஜனம் இல்லை, யாருக்கும் பிரோஜனம் இல்லைன்னு. இவங்களை தயவு செஞ்சு இவங்க மேலே வந்து காவல்துறையினர் வந்து பயங்கரமான ஆக்ஷன் எடுக்கணும். இந்த மாதிரி இதுக்கப்புறம் யாருமே பண்ணக்கூடாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ராத்திரியில் பெட்ரோல் பங்க்கில் நான் கண்முழிச்சு நான் வேலை செஞ்சு என் குடும்பத்தை காப்பாற்றுவேன்னு நினைக்கிறேன் அந்த பையன் வந்து கன்ஃபார்ம் ஒரு நாள் லைஃப்பில் நல்ல இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த வீடியோவை நான் ஏன் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு பயங்கரமாக இதை அஃபெக்ட் பண்ணுச்சு. உங்களுக்கு இது அஃபெக்ட் பண்ணிருச்சு அப்படின்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.